பிராதரியேவம் வினிகதே ஹரிணா குரோடமூர்த்தினா ஹிரண்ய கசிபு ராஜன்னு பரியதப்யத் ருஷா சுச்சா. ஹிரண்யாக்ஷன் ஒரு அசுரன் பூமியையே பாய சுருட்டாப்புல சுருட்டி பிரளய கடலுக்கு அடியில ஒழிச்சு வச்சுட்டான். அப்ப பெருமாள் பன்றி வடிவில் வரகனாக தோன்றி அந்த ஹிரண்யாக்ஷனை முடித்து பூமியை மீட்டார். அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவனுக்கு தான் ஹிரண்ய கசிபுன்னு பேரு. என் தம்பியை நாராயணன் கொண்டுட்டானா, அநியாயமா பன்றி வடிவம் எடுத்து என் தம்பியை நாராயணன் கொன்றானா. ஹிரண்ய கசிபுவுக்கு ஒரு பக்கம் சோகம், இன்னொரு பக்கம் கோபம். என்ன சோகம்னா, நானும் என் தம்பியும் சேர்ந்து உலகத்தெல்லாம் பலவிதமா படுத்தணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தோம், எங்க பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுதுன்னு சொல்லி சோகமா. இன்னொரு பக்கம் என் தம்பியை கொன்றானா நாராயணன், அவனை பழிவாங்கணும் கோபமா. சூலமுத்தியம்ய சதசி தானவான் இதம் அப்ரவீத். அசுரர்களை எல்லாம் அழைத்தான், ஒரு பெரிய கூட்டம் போட்டான். அசுரர்கள் கூடியிருக்கா, இரணியன் கையில் சூலத்தை எடுத்தான். அவர்கள் முன்பு ஒரு சபதம் பண்ணான். என்ன சபதம்னா, மச்சூல பின்ன கிரீவசிய பூரிணா ருதிரேடவை ருதிர பிரியம் தற்பயிஷ்யே பிராதரம் மே கதவியதா. அந்த நாராயணன் என் தம்பியை கொன்னானே, அவனை பழிவாங்குவேன். எப்படி? நான் இதே சூலத்தால் நாராயணனுடைய தலையை வெட்டி அவன் ரத்தத்தால் என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன். ஏண்டா, தர்ப்பணம்னா எள்ளும் தண்ணியும் வச்சுதானே பண்ணணும், நீ என்ன ரத்தத்தால பண்ணுவேங்கிறிய? நான் அதுக்கு இரணியன் ஒரு லாஜிக் சொன்னா, ஒருத்தருக்கும் இந்த சிராத்தம்னு பண்ணும்போது அவருக்கு என்ன உணவு பொருள் பிடிக்குமோ அதை சிராத்தத்துல சேப்பா அவ விரும்பி சாப்பிடட்டும்னு. என் தம்பிக்கு ரத்தம் தான் பிடிக்கும், ரத்தத்தை தான் குடிப்பான், அதனால ரத்தத்தை கொண்டே தர்ப்பணம் பண்ணுவேன். என் எதிரி நாராயணன் ரத்தத்தால் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன். அசுரர்களே, அதற்கு முன் அந்த நாராயணனை நாம் தாக்க தொடங்க வேண்டும். அவன் அப்படியே விட்டுடக்கூடாது, இன்டைரக்ட் அட்டாக்க தொடங்கணும். அதுக்கு என்ன வழி? தாவத்யாக புவம் யூயம் பிரம்மக்ஷத்திர சமேதிதாம் சூதயத்வம் தபோயஜ்ஞ ஸ்வாத்யாய விரததாயினஹா. அசுரர்களே, நீங்க என்ன பண்ணுங்க, மறைமுகமா நாராயணனை தாக்கணும். எப்படின்னா, யாரெல்லாம் பூமியில தபஸ் பண்றானோ கழுத்தை வெட்டி கொன்னுடு, யாரெல்லாம் யாகம் பண்றானோ அந்த ஊரையே எரிச்சுடு, யாரெல்லாம் வேதம் சொல்றாளோ அவர்கள் அத்தனை பேரையும் கொன்னுடு, யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை அழித்து விடு, யாரெல்லாம் தானம் கொடுக்கிறாளோ அவளை கொன்னுடு. என்ன காரணம்னா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும். இவர்கள்லாம் பகவானுக்கு பிடித்தமானவர்கள். தேவரிஷி பித்ருபூதானாம் தர்மஸ்ய பராயணம் யத்ர யத்ர த்விஜா காவஹா வேதா வர்ணாஸ்ரம கிரியாஹா. அதனால பூமியில போங்கோ, எங்கெல்லாம் பசுமாட்டை பராமரிக்கிறாளோ அந்த ஊரை எரிச்சுடுங்கோ, எங்கெங்கெல்லாம் வேதம் சொல்றாளோ அந்த ஊரை எரிச்சுடுங்கோ. தம் தம் ஜனபதம் யாக சந்தீபயத விருஷ்சத. அது போல ஏதாவது கிராமமா கூட்டமா நல்லவர்கள் இருக்காங்கன்னா ஊருக்கே தீ வச்சுடுவோம். இந்த மரக்கட்டைகள் ஏதாவது அக்னியில போட்டு யாகத்துக்கு பயன்படுத்துவானா, அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டுடும். உலகத்துல யாகமே நடக்கக்கூடாது, ஹோமமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு இன்டைரக்ட் அட்டாக் ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் என்ன பண்ணா, குடும்பத்துக்கு ஒரு இரங்கல்